ஃபஸ்ட்டு ஸ்டடி பிளான்னு சொல்லும்போது ஸ்டார்ட் பண்ணோன்னே நான் ஸ்டடி பிளான்லாம் எதுவும் போடல. அப்படி போடாமல் இருந்தப்போ என்ன ஆச்சுன்னா, ஸோ ஸ்டடி பிளானுங்கிறது வந்து எதுக்காக நம்ம போடுறது, எதுக்கு அது நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது நமக்கு அந்த பிளானில் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். பட் ஆனால் அதுக்காக நம்ம டிமோட்டிவேட் ஆகிடக்கூடாது. டிமோட்டிவேட் ஆகாமல் ஓகே இந்த சப்ஜெக்ட் ஸ்டடி பிளான் வந்து நம்மளை எப்படி மோட்டிவேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தா, நமக்கு எவ்வளோ நேரம் படிக்கிறேன்றது வந்து நான் என்ன சொல்வேன்னா, ஒரு ஸ்டடி பிளான் போடும்போது என்னெல்லாம் செய்யக்கூடாது, நான் எதை கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவேன்னா, யூத் பரிணிய வணக்கம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் தாட்சாயனி. நான் இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 1 தேர்வில் மாநில அளவில் 5th ரேங்க் எடுத்து டெபுட்டி கலெக்டர் சர்வீஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு 50 days தான் இருக்குது நான் ஒரு ஸ்டடி பிளான் போடணும் அப்படின்னு சொன்னால், நான் சொல்கிறது வந்து நான் சஜஸ்ட் பண்ணுறது வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, வெயிட்டேஜை பேஸ் பண்ணி நீங்கள் ஸ்டடி பிளான் போடுங்க. ஏன்னா நான் வந்து 4 சப்ஜெக்ட் படித்து 40 மார்க் வாங்குறதுக்கும் ஒரு சப்ஜெக்டை படித்து 40 மார்க் வாங்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டடி பிளான் போடணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படி ஸ்டடி பிளான் போட்டு படித்தோன்னா நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஃபஸ்ட்டு ஏன்னா ஜாஸ்தி வெயிட்டேஜ் இருக்கிறதெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். ஓகே நம்ம வந்து ஒரு பெரிய போர்ஷனை கவர் பண்ணிட்டோம், ஒரு மேஜரான ஒரு பார்ட்டை வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம், சப்ஜெக்டை கவர் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து வரும். அந்த ஃபீல் இருந்துச்சுனாலே அடுத்தடுத்த சப்ஜெக்ட் படிக்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் லைட் ஹார்ட்டடாகவும் ஈஸியாகவும் ஃபீல் பண்ணுவோம். ஓகே நம்ம இதெல்லாம் வந்து டக்குன்னு படிச்சிடலாம், நம்ம பெரிய போர்ஷன்லாம் ஆல்ரெடி படிச்சிட்டோம் அப்படின்றது. ஸோ ஸ்டடி பிளான் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த 50 daysல எக்ஸாமை கிராக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு ஸ்டடி பிளான் போடும்போது என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து எனக்கு நம்மளோட ஒரு கன்வீனியன்ஸை வந்து பிரேக் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டடி பிளான் இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், என்னால் இந்த ஹிஸ்ட்ரி சப்ஜெக்டை வந்து நான் 4 நாள் 5 நாள் கண்டினியூஸாக படிக்க முடியாது அப்படின்னு நான் சொல்கிறேன். எனக்கு ஹிஸ்ட்ரி வந்து போர் அடிக்கும், என்னால் 5 நாள் கண்டினியூஸாக படிக்க முடியாது அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இருந்தாலும் பரவாயில்ல 5 நாளில் நான் படித்து முடிச்சிடுறேன் அப்படின்னு ஸ்டடி பிளான் போட்டால் அது நம்மளே சீட் பண்ணிக்கிறதுக்கு தான் அர்த்தம். அதுக்கு பேசாமல் எப்படி போடலான்னா, 2 நாள் ஹிஸ்ட்ரி, 2 நாள் பாலிட்டி, அகைன் இன்னொரு 2 நாள் ஹிஸ்ட்ரி அப்படின்னு போட்டேன்னா நான் அட்லீஸ்ட் வந்து ஒரு சைக்கிளை வந்து ப்ராப்பராக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, நம்மளோட வீக்னஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்மளோட ஸ்டடி பிளானையே போடணும். என்னால் 4 நாள் உட்காந்து ஹிஸ்ட்ரி படிக்க முடியாதுன்னு தெரிஞ்சும் நான் 4 நாள் ஹிஸ்ட்ரி படிக்கிறேன்னு பிளான் போட்டேன்னா அது ரொம்ப தப்பு. என்னோட ஸ்ட்ரென்த் எது, என்னோட வீக்னஸ் எது, என்னால் இது பண்ண முடியுமா பண்ண முடியாதா அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டடி பிளான் போடணும். ரெண்டாவது விஷயம் வந்து நம்மளோட கெப்பாசிட்டிக்கு மீறி ஸ்டடி பிளான் போடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இன்றைக்கி 10 மணி நேரம் படிக்கிறேன் அப்படின்னு ஸ்டடி பிளான் போடுறேன்னா என்னால் ஆனால் 10 மணி நேரம் படிக்க முடியாமல் போச்சுன்னா அப்போ இன்னும் நம்ம லோவாக ஃபீல் பண்ணுவோம். என்னால் 10 மணி நேரம் படிக்க முடியலையே, நான் போட்டனே ஆனால் படிக்க முடியலையேன்றது வந்து ரொம்ப ஒரு மாதிரி டீமோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஸோ அதுவும் பண்ணக்கூடாது. நம்மளோட கெப்பாசிட்டிக்கு மீறியும் நம்ம பண்ணக்கூடாது. என்னால் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை கொண்டு வந்து ஸ்டடி பிளானில் திணிக்கக்கூடாது. இது ரெண்டும் பண்ணாமல் இருந்தாலே அது ஒரு ப்ராப்பரான ஸ்டடி பிளானாக இருக்கும். நிறைய பேர் வந்து எப்படி ஃபஸ்ட்டு இது அப்ரோச் பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அவங்களோட தாட் என்ன வரும்னா, ஒரு நாளைக்கு நான் ஒரு 4 மணி நேரம் படிக்கிறேன், ஒரு நாளைக்கு நான் 6 மணி நேரம் படிக்கிறேன், இல்லை நான் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் படிக்கிறேன் அப்படின்றது தான் அவங்களோட ஸ்டடி பிளானோட ஃபஸ்ட்டு வெர்ஷனாக இருக்கும். நான் வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ டைம் படிக்கிறேன், இவ்வளோ நேரம் ஒதுக்கி நான் படிக்கிறேன் அப்படிங்கிறது இருக்கும். ரெண்டாவது என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறேன் அப்படின்றது இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம் வந்து எவ்வளோ நேரம் படிக்கிறேன்றது வந்து நான் என்ன சொல்வேன்னா, நான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருந்தேன். கன்சிஸ்டண்ட்டுன்னு நான் எதை சொல்கிறேன்னா, இன்றைக்கி நான் 4 மணி நேரம் படித்தேன், நாளைக்கும் நான் 4 மணி நேரம் படித்தேன் அப்படின்றது என்னோடய கன்சிஸ்டன்சி கிடையாது. இன்றைக்கி நான் 4 மணி நேரம் படித்தேன், நாளைக்கு ஆனால் நான் 1 மணி நேரமாவது படித்தேன், அடுத்த நாள் நான் வந்து 3 மணி நேரம் படித்தேன், அடுத்த நாள் அகைன் நான் ஒரு 4 மணி நேரம்ன்றது 5 மணி நேரமாக படித்தேன். நான் எதை கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவேன்னா, எவ்ரிடே நான் கொஞ்ச நேரமாவது படிச்சிருக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து நான் இதுக்கு படிக்கிறேன், நான் இதுக்கு ப்ரிப்பேர் ஆகிறேன் அப்படின்றதே வந்து நமக்கு திரும்ப திரும்ப வந்து ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதை தான் கன்சிஸ்டன்சின்னு நான் சொல்லுவேன். இன்றைக்கி 4 மணி நேரம் படித்தா நாளைக்கும் 4 மணி நேரம் தான் படிக்கணும் அப்படின்றது கன்சிஸ்டன்சி கிடையாது. அப்படி யாராலையும் படிக்கவும் முடியாது. அண்டு அதுதான் உண்மை. நான் இன்றைக்கி நான் படிக்கிறேன் அப்படின்னா நாளைக்கும் நான் படிக்கிறேன், அதுதான் கன்சிஸ்டன்சி. ஸோ அப்படி கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும். அடுத்தது வந்து என்ன சப்ஜெக்ட் நான் படிக்க போகிறேன் அப்படின்றது. அதுலேயுமே வந்து யாராலையுமே இப்போ ஒரு பிளான்னு போட்டால் கண்டிப்பாக அதில் ஃபிக்ஸ்
ஃபிக்ஸ் ஆகிட்டு அப்படியெல்லாம் இருக்க முடியாது. நான் வந்து நான் பிளான் பண்ணியிருப்பேன், இன்றைக்கும் நாளைக்கும் நான் ஹிஸ்ட்ரி படிக்கிறேன் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருப்பேன். ஆனால் என்னென்னா 2 நாள் என்னால் முடிக்க முடியலையா இருக்கும். அப்போ முடிக்க முடியலன்னும் போது நான் என்ன பண்ணுவேன், 3வது நாளையும் சேர்த்து கடன் வாங்கி தான் ஹிஸ்ட்ரி படிப்பேன். அப்படி இருக்கும்போது இது இப்படி தான் போயிட்டே இருக்கும். கண்டிப்பாக எல்லாராலையும் ஒரு பிளான்னு போட்டால் படிக்கிறது, இந்த ஸ்டடி பிளான்னு போட்டால் அதில் கண்டிப்பாக ஃபிக்ஸ் ஆக முடியாது. ஆனால் அதனால் நம்ம டிமோட்டிவேட் ஆகிடக்கூடாது. இப்போ நான் ஹிஸ்ட்ரிக்கு நான் 3 நாள் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அடுத்தது நான் என்ன பண்ணுவேன்னா என்னால் ஈஸியாக எந்த சப்ஜெக்ட் முடிக்க முடியுமோ அதை நான் டக்குன்னு எடுத்து அகைன் இன்னும் ஈஸியாக முடிச்சிடுவேன். ஸோ அப்படி வந்து நம்ம டைமை வந்து மேனேஜ் பண்ணிக்கணும். ஒன்ஸ் நம்ம படித்து முடிச்சிட்டோம், அதாவது ஒரு சப்ஜெக்ட்டும் எனக்கு என்ன தேவையோ அதை நான் படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னா ரிவிஷனுக்கு பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அந்த பிளானில் ஈஸியாக ஸ்டிக் பண்ணிக்கலாம். அந்த பிளானில் நம்ம கண்டிப்பாக வந்து ஒத்து போய்க்கலாம். நான் 2 நாள் ஹிஸ்ட்ரி தான் படிக்க போகிறேன்னா எனக்கு அந்த 2 நாள் போதுமானதாகவே இருக்கும். ஏன்னா ஏற்கனவே படித்தது தான் நான் ரிவைஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் படிக்கும்போது நமக்கு அந்த பிளானில் கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கும். பட் ஆனால் அதுக்காக நம்ம டிமோட்டிவேட் ஆகிடக்கூடாது. டிமோட்டிவேட் ஆகாமல் ஓகே இந்த சப்ஜெக்ட்டுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நாள் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை, நான் அப்படியே ஸ்டடி பிளானை கொஞ்சம் தள்ளிக்கிறேன் அப்படின்றது மட்டும்தான் வந்து நம்மளோட மைண்டில் ஓடணுமே தவிர நான் வந்து ஒரு நாள் வேஸ்ட் பண்ணிட்டேன், இல்லை நான் இதனால் என்னால் படிக்க முடியாமல் போச்சு அப்படின்றது வந்து அது வந்து ஒரு மாதிரி டிமோட்டிவேட்டிங் ஃபேக்டராக இருக்கும். அந்த டிமோட்டிவேஷனுக்குள்ளெல்லாம் போகாமல் நான் சப்ஜெக்டை படித்து முடிச்சிட்டேன், ஒரு நாள் எக்ஸ்ட்ரா எடுத்தாலும் நான் தெளிவாக படித்து முடிச்சிட்டேன் அப்படின்ற நிறைவு வந்து நம்மளுக்கு வந்தாலே நம்ம வந்து நம்மளோட ஸ்டடி பிளான் நல்லா தான் போயிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு ஸ்டடி பிளான்னு சொல்லும்போது ஸ்டார்ட் பண்ணோன்னே நான் ஸ்டடி பிளான்லாம் எதுவும் போடல. அப்படி போடாமல் இருந்தப்போ என்ன ஆச்சுன்னா நான் சும்மா மைண்டில் மட்டும் நான் இப்போ ஹிஸ்ட்ரி படிக்கிறேன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணால் ஹிஸ்ட்ரி போயிட்டே இருக்கும். 7 நாள் 8 நாள் 10 நாளில் எனக்கு போயிட்டே இருக்கும். அப்போ வந்து என்னென்னா ரொம்ப டைம் இழுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம வந்து ஒரு ப்ராப்பரான பிளான் என்கிட்ட இல்லை அப்படிங்கிறதுனால நானும் என்ன நினைப்பேன், நான் என்ன ஹிஸ்ட்ரி முடிக்கலையே, நான் ஏன் அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போகணும், நான் இந்த சப்ஜெக்டை முடிக்கவே இல்லையே, நான் இதை முடிச்சுட்டு அடுத்ததுக்கு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அது 7 நாள் ஆகும் 8 நாள் ஆகும் 10 நாள் ஆகும் அந்த மாதிரி இழுத்துட்டு போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் தான் நான் என்ன யோசிச்சேன்னா இல்லை நம்ம ஏதாவது ஒரு பிளானுக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகணும், நான் வந்து இப்படி பிளான் பண்ணி இப்படி தான் படிக்கணும், நம்ம இல்லைன்னா வந்து நமக்கு டைம் இழுத்துக்கிட்டே போகுது, நம்ம டைமை வேஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சு அதுக்கப்புறம் நான் யோசித்தேன். இந்த எனக்கு வந்து 1 வருஷம் டைம் இருந்துச்சு. அதனால் நான் வாரக்கணக்கில் சொல்கிறேன். நான் இந்த வாரம் ஹிஸ்ட்ரி படிக்கிறேன், அடுத்த வாரம் பாலிட்டி படிக்கிறேன் அப்படின்னு. உங்களுக்கு எப்படி டைம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம அதை மேனேஜ் பண்ணிக்கணும். எவ்வளோ டைம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி இந்த வாரம் நான் ஃபுல்லாக ஹிஸ்ட்ரி படிக்கிறேன், இல்லைனா இந்த வாரம் ஹிஸ்ட்ரி ப்ளஸ் பாலிட்டி படிக்கிறேன், அடுத்த வாரம் ஜியாகிரஃபி படிக்கிறேன் அப்படின்றதெல்லாம் வந்து நான் அப்படி பிளான் போட என்னென்னா அப்படி பிளானில் வந்து கண்டிப்பாக தடுமாற்றம் வரும். நான் போடுவேன் 4 நாளில் ஒரு சப்ஜெக்ட் முடிக்கிறேன்னு நான் பிளான் போடுவேன். ஆனால் என்னால் 4 நாளில் முடிக்க முடியாது. 5வது நாளையும் கடன் வாங்கி தான் நான் அந்த சப்ஜெக்டை முடிக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் 4 நாளில் படிக்காதது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு 5வது நாள் உட்காந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இன்றைக்குள்ளே நான் முடிச்சாகணும், ஆல்ரெடி எனக்கு ஒரு நாள் லேட் ஆயிடுச்சு அப்படின்ற அந்த ஒரு பதட்டமும் போய்கிட்டே இருக்கும். ஸோ இது என்னென்னா அது வந்து போக போக அப்படியே ரெகுலர் ஆயிடுச்சு எப்படின்னு சொல்லுவேன்னா, ஏன்னா ஒரு சப்ஜெக்டை ஃபஸ்ட் டைம் படிக்கிறதுக்கும் செகண்ட் டைம் படிக்கிறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குல்ல. அந்த மாதிரி தான் அந்த பிளானை நான் ஃபஸ்ட் டைம் போடும்போது அந்த சப்ஜெக்டை ஃபஸ்ட் டைம் படிக்கிறேன், அந்த பிளானை 2வது வாட்டி நான் போடும்போது அந்த சப்ஜெக்டை நான் 2வது வாட்டி படிக்கிறேன் அப்படின்னு அந்த மாதிரி போயிட்டே இருந்தது தான். அதுக்கப்புறம் பார்த்தா கடைசியாக நான் வந்து ரிவிஷனுக்கு போட்ட பிளான் எல்லாம் வந்து ஒரு நாளைக்கு வந்து 2 சப்ஜெக்ட்டு இல்லை ஒரு நாளைக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட்டு அப்படின்ற ரிவிஷன் பிளானை தான். எக்ஸாமுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அப்படி பார்த்தா நான் வந்து 2 வாட்டி எல்லா சப்ஜெக்டையும் வந்து ரிவைஸ் பண்ணி முடித்தேன். ஸோ ஸ்டடி பிளானுங்கிறது வந்து எதுக்காக நம்ம போடுறது, எதுக்கு அது நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தா நம்ம டைமை வேஸ்ட் பண்ணாமல் நம்மளை வந்து அலைன் பண்ணிக்கிறதுக்காக கண்டிப்பாக ஸ்டடி பிளான் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸ்டடி பிளான் வந்து நம்மளை எப்படி மோட்டிவேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தா நமக்கு இருக்கிற டைம் அது வந்து நமக்கு ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதாவது இவ்வளோ டைம் தான் உனக்கு இருக்குது, நீ இவ்வளோ டைம்குள்ளே நீ படித்து முடிக்கணும், இவ்வளோ டைம்குள்ளே நீ டெஸ்ட் எழுதி முடிக்கணும், உனக்கு இந்த அன்னைக்கு டெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஸ்டடி பிளான் நமக்கு திரும்ப ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இது எப்படின்னா ஒரு இலக்கே இல்லாமல் ஒரு டைரக்ஷனே இல்லாமல் ஏதோ ஒரு திசையில் ஓடுறதுக்கும் நம்ம ப்ராப்பராக ஒரு டைரக்ஷன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இந்த பக்கம் தான் போக போகிறேன் அப்படின்றத வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து ஸ்டடி பிளானாக இருக்கும். அப்படி அந்த மாதிரி ஒரு டைரக்ஷன் வந்து நமக்கு ஸ்டடி பிளான் காட்டும். நம்ம வந்து இவ்வளோ நாளுக்குள்ளே இந்த சப்ஜெக்டை முடிச்சாதான் அடுத்த சப்ஜெக்டை முடிக்க முடியுங்கிறது நமக்கு ஸ்டடி பிளான் தான் ரிமைண்ட் பண்ணும். நமக்கு வேற எப்படி சொல்கிறது, நமக்கு பின்னாடி இருந்து ஒருத்தங்க புஷ் பண்ணிவிட்டு நம்மளை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்க மாதிரி நமக்கு வந்து ஸ்டடி பிளான் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா அது நமக்கு சொல்லும் உனக்கு 2 நாள் டைமு, அடுத்தது நீ அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு மூவ் ஆகணும் அப்படின்றத நமக்கு சொல்கிறது வந்து அந்த ஸ்டடி பிளானாக இருக்கும். ஸோ அப்படி வந்து நம்ம ஸ்டடி பிளானை வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டால் நம்மளே இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு நம்ம இன்னும் வேகமாக கூட மூவ் பண்ணலாம். ஏன்னா ஸ்டடி பிளானை பொறுத்த வரைக்கும்
ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா அந்த ஸ்டடி பிளானையுமே நம்ம சீட் பண்ணுவோம். நம்ம வந்து சரி எக்ஸ்ட்ரா போய்க்கலாம் அப்படின்றது வந்து நடக்கும். பட் ஆனால் அது என்ன ஆகும்னா நம்ம அதை படிக்க அந்த டைம்குள்ளே நம்மளை அதுவே கொண்டு வந்துடும். இவ்வளோ டைமுக்குள்ளே நீ முடிக்கணும், இவ்வளோ டைமுக்குள்ளே முடிக்கணும். ஆமாம் இல்லை நான் பிளான் போட்டேன் 2 நாளில் முடிக்கணும் அப்படின்றது வந்து நமக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அது ஓடிக்கிட்டே இருக்கும்போது நம்ம மைண்டில் அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா அப்போ நான் இதை முடிக்கிறேன் அப்படின்றது வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடும். ஸோ அப்படி வந்து ஸ்டடி பிளான் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும் ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும். இப்போ ஸ்டடி பிளான்னு நம்ம போட்டாலுமே நான் இப்போ போடுறேன் ஒரு நாள் ஃபுல்லாக நான் ஹிஸ்ட்ரி படிக்கிறேன்றது என்னோட பிளானாக இருக்கும். ஆனால் என்னென்னா எனக்கு மேக்ஸ் பிடிக்கும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ஹிஸ்ட்ரி எப்போ போர் அடிக்குதோ அப்போ நான் எடுத்து ஒரு 2 ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்ப்பேன். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினோ இல்லை வந்து நம்ம வந்து வேறு எங்கேயாவது ஆன்லைனில் கொஸ்டின்ஸ் எடுத்து கோ த்ரூ பண்ணுறோமோ அதெல்லாம் எடுத்து சால்வ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து மீதி வேறு ஏதாவது சப்ஜெக்டோட கொஸ்டினை எடுத்து பார்ப்பேன். இப்போ நான் ஹிஸ்ட்ரி படிக்கிறேன் அப்படின்னா அதை விட்டுட்டு நான் பாலிட்டியோ எக்கானமியோ எடுத்து கொஸ்டின்ஸ் பார்ப்பேன். நான் சப்ஜெக்ட் அப்படியே மாற்றிட்டு அந்த சப்ஜெக்ட் படிக்க மாட்டேன். இன்ஸ்டெட் நான் என்ன பண்ணுவேன்னா கொஸ்டின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணி பார்ப்பேன். அப்படி இருக்கும்போது என்னென்னா அந்த சப்ஜெக்டை நான் ரீகலெக்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். நான் படிக்கிறது போர் அடிக்குதுன்னு தான், அது எனக்கு ஒரு மாதிரி வேகாக இருக்குது அப்படின்னு தான் நான் வந்து அதை விட்டுட்டு வெளில வரேன். அப்போ இன்னொரு சப்ஜெக்ட் எடுத்து வச்சு படித்தாலும் அகைன் எனக்கு வந்து வேகாக தான் இருக்கும், போர் தான் அடிக்கும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்ப்பேன். ஸோ அப்படி வந்து நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். நமக்கு வேறு என்ன பண்ணால் கொஞ்சம் நேரத்துக்கு வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்றது. அப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னும் போது கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம நல்லா யோசிப்போம். நம்ம படித்த விஷயத்தில் ரீகலெக்ட் பண்ணி பார்ப்போம். இது வருமா வராதா அப்படின்றதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்ப்போம். அப்படியெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நம்ம பிரிஸ்க் ஆகிடுவோம். நான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து எப்பவுமே நான் சால்வ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எங்கெல்லாம் கொஸ்டின்ஸ் கிடைக்குதோ ஆன்லைனில் டிஎன்பிஎஸ்சி சம்மந்தமாக எடுத்து வச்சு நான் சால்வ் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்படி சால்வ் பண்ணும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் பிரிஸ்காக இருக்கும். அப்போ அந்த டைம் நான் முடிஞ்சதுக்கப்புறம் அகைன் கோ பேக் டு அந்த ஸ்டடி பிளானுக்கு என்ன சப்ஜெக்ட் போட்டோமோ அது போயிடுவோம். இது போக நான் வந்து ஆப்டிடியூடு வந்து எவ்ரிடே ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அது ப்ராக்டிஸ் பண்ணும்போது அப்போ நமக்கு ஸ்டடி பிளான் போயிட்டு இருக்கும்போது நமக்கு மைண்டில் தோணும் முடிஞ்சது அவ்வளோதான், நம்ம ஆப்டிடியூடுக்கு வந்துட்டோம், அந்த செக்ஷனுக்கு வந்துட்டோம், நம்ம இப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஆப்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது வந்துடும். ஸோ அந்த மாதிரி நம்மளே வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு நான் வந்து டிஸ்ட்ராக்ஷன் அந்த சப்ஜெக்டை விட்டு வேறு சப்ஜெக்ட்டுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகிறது வந்து ஸ்டடி பிளானை பொறுத்த வரைக்கும் அதிலே இருக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். எப்படின்னா நான் ஒரு சப்ஜெக்ட் படிக்கும்போது அந்த ஸ்டடி பிளானில் இருக்க சப்ஜெக்டை படிக்கும்போது போர் அடிக்குதுன்னா இன்னொரு சப்ஜெக்ட் எடுத்து நான் கொஸ்டின் சால்வ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் வந்து மோட்டிவேட்டடாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்டடி பிளானை ப்ராப்பரான டைமில் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும்.